பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன். பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். பாடுவார் அடியார்க்கும் அடியேன். பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன். பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். சித்தத்தை சிவன் பாலே சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் 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 அடியேன். முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன். முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியே. முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். அப்பால் நும்மடி சார்ந்தார். அப்பால் நும்மடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். அப்பால் நும்மடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன். ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. 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 ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. இந்த சிவராத்திரி விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அன்பர்களின் இதயங்களை விட்டிருக்கும் அந்த இறைவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இன்றைய சிவராத்திரி விழாவில் சிவனருளால் உயிர் பெறும் விக்கிரகங்கள் என்ற தலைப்பை பார்க்கும் பொழுது அதில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டிப்பாக நிறைந்ததாக இருக்கும். பகவான் பல ஆண்டுகளாக பல அதிசயங்களை பல இடங்களில் இன்றும் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கு காரணம்
என்னவென்று பார்த்தால், எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பகவான் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டும் காத்து கொண்டும் அவர் இருக்கின்றார் என்பதை எல்லா மக்களும் உணர்ந்து கொண்டு பயபக்தியோடு தர்ம நெறியில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதேபோல் பக்தர்களின் சந்தேகங்களை சரி செய்வதற்கும் பக்தர்களின் பிரார்த்தனையை சரி செய்வதற்கும் அவ்வப்போது பகவான் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கொண்டே இருக்கின்றார். உதாரணமாக, ஒரு ஆங்கிலேயருக்கு ஒரு சந்தேகம், கல் நந்தி புல் சாப்பிடுமா? இந்த சந்தேகம் ஆங்கிலேயருக்கு மட்டுமல்ல, இங்குள்ள எல்லா பக்தர்களுக்கும் இந்த சந்தேகம் எழுவது வழக்கம். ஆதி காலத்தில் ஆங்கிலேயர்கள் பல நாடுகளை ஆட்சி செய்து வந்தனர். அந்த நாடுகளில் ஒன்றுதான் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய சிவாலயம் உள்ளது. அந்த சிவாலயம் சாலை ஓரத்தில் உள்ளது. அதே சாலையோரத்தில் நந்தி பெருமான் சிவபெருமானை பார்த்தவாறு அமர்ந்திருக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ஒரு நாள் அந்த பகுதியை ஆட்சி செய்த ஆங்கிலேயர் ஒருவர் வருகிறார். வந்து அந்த ஆலயத்தின் பூஜாரியை வெளியே கூப்பிடுகின்றார். அந்த பூஜாரி பெயர் பாண்டியன். அவர் பரபரப்பாகவும் வீரப்பாகவும் கோபத்தோடு பேசக்கூடியவர். அவ்வாறு ஆங்கில அதிகாரி கூப்பிட்டவுடன் அவர் வெளியே வருகின்றார். அவர் சொல்லுகின்றார், சாலையோரத்தில் உள்ள இந்த கல் நந்தியானது எல்லோருக்கும் இடையூறாக உள்ளது, இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த ஆலய பூஜாரிக்கு பயங்கரமான கோபம் வருகின்றது. ஆங்கில அதிகாரியை பார்த்து, இது கல் நந்தி அல்ல, கைலாய நந்தி, கைலாயத்தின் சிவபெருமானுடைய வாயிலை காக்கக்கூடிய நந்தி என்று வீராப்போடு பேசுகின்றார். இவ்வாறு பேசியதை கேட்ட ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் கோபம் வருகின்றது. கைலாய நந்தி என்றால் புல் சாப்பிடுமா என்று சொல்லும்போது அந்த பூஜாரி புல் மட்டுமல்ல தண்ணீரும் குடிக்கும் என்று வீராப்போடு பேசுகின்றார். உடனே அந்த ஆங்கில அதிகாரிக்கு மேலும் கோபம் வந்தது. நாளை இதே நேரத்தில் புல்லும் தண்ணியும் நான் கொண்டு வருவேன், அதை இந்த நந்தியானது சாப்பிடவில்லை என்றால் உன் வேலையும் போய்விடும், இந்த நந்தியை வெடி வைத்து நான் தகர்த்தி விடுவேன் என்று எச்சரிக்கை விட்டுவிட்டு அவர் செல்கின்றார். பூஜாரியானவர் பின்னர் தான் தெரிகின்றது அவர் ஏன் இவ்வளவு வீராப்போ பேசினோம் என்று யோசனை செய்ய ஆரம்பிக்கின்றார். வேறு வழியில்லாமல் பகவானையே சரணடைகின்றார். பகவானே, உன்னை நம்பித்தான் அந்த ஆங்கில அதிகாரியிடம் இவ்வளவு வீராப்பாக பேசியுள்ளேன், நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டுமென்று அன்று இரவு முழுவதும் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்கின்றார். இவ்வாறு பிரார்த்தனையின் போது பகவான் அவருடைய கனவில் வருகின்றார். பக்தா, கவலைப்படாதே, நாளை இன்னும் சில அதிசயங்கள் நடக்கும் என்று கனவில் சொல்லிவிட்டு அவர் செல்கின்றார். மறுநாள் அந்த ஆலயத்தின் முன்னால் பயங்கரமான கூட்டம். ஒரு பக்கம் ஆங்கிலேயர் அதிகாரி, ஒரு பக்கம் ஆலயத்தின் பூஜாரி இருக்கும் பொழுது ஆங்கிலேய அதிகாரி புல்லும் தண்ணியும் கொண்டு வருகின்றார். கொண்டு வந்து அந்த நந்தியின் முன்னால் வைக்கின்றார். வைத்தவுடன்
பகவான் அருளால் ஆங்கிலேயருடைய சந்தேகம் தீர்க்க வேண்டும், பக்தனுடைய பிரார்த்தனையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த நந்தியினுடைய விக்கிரகம் உயிர் பெற்று எழுந்து புல்லையும் சாப்பிடுகின்றது, தண்ணீரும் மறைந்துவிட்டு அடுத்த வினாடியே அந்த நந்தியானது சாணியும் போட்டு விடுகின்றது. இதை பார்த்த ஆங்கில அதிகாரி மிரண்டு போகின்றார். இதன் அதிசயம். அது மட்டுமல்ல, அந்த நந்தியானது கால் தடமும் அந்த இடத்தை சுற்றி இருக்கின்றது. இவ்வாறாக பகவான் பக்தர்களின் பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கும் பக்தர்களின் சந்தேகத்தை தீர்ப்பதற்கும் அவ்வப்போது இந்த அதிசயங்கள் இன்றும் நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த அதிசயம் நடந்த இடம் எங்கே உள்ளது என்று பார்த்தால், இலங்கையில் உள்ள மட்டக்களப்பு, அதுக்கு பக்கத்தில் உள்ள கொக்காட்டி சோலை என்ற இடத்தில் தாந்தோன்றி ஆலயம் இன்றும் உள்ளது. இந்த வரலாறு அன்று நடந்தது என்று இன்று நிரூபித்து காட்டப்பட்டு உள்ளது. அது மட்டுமல்ல, இத்தகைய புல் தின்ற நந்தியானது இந்தியாவில் உள்ளதா என்று பார்த்தால், அது கும்பகோணம் பக்கத்தில் திருக்காஞ்சனூர் என்ற இடத்தில் உள்ள ஆலயத்தில் ஒரு நந்தியானது இன்றும் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பக்தர்களை பகவானை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் பகவான் 10 அடி எடுத்து வைப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஏனென்றால் பக்திக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். உதாரணமாக விலகிய நந்தி என்ற வரலாற்றை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது. இது சிதம்பரம் என்ற ஊரின் அருகில் உள்ள ஆதனூர் என்ற ஊர் உள்ளது. அங்கு ஒரு பெரிய ஜமீன்தார் 100 ஏக்கர் நிலத்தோடு வாழ்ந்து வருகின்றார். அந்த நிலத்தில் நிறைய கூலியாட்கள் இருந்தாலும் அதில் நந்தனார் என்ற ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு அடியாரும் வேலை வைக்கின்றார். அந்த நந்தனார் நாளை நான் தில்லைக்கு போவேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே வருவார். அவ்வாறு பல வருடங்கள் சொல்லிய காரணத்தினால் அவருடைய பெயர் திருநாளை போவார் என்று மக்களால் அழைக்கப்பட்டனர். இவ்வாறு தில்லைக்குத்தான் நாம் போகவில்லையே, உள்ளூரில் உள்ள சிவன் ஆலயத்துக்குனாலும் போய் வரலாம் என்று எண்ணி அவர் உள்ளூரில் உள்ள ஆலயத்திற்கு வருகின்றார். அவ்வாறு வருகின்ற பொழுது அவர் தாழ்ந்த ஜாதி சேர்ந்தவர், அதனால் ஆலயத்திற்குள் அனுமதி இல்லை அந்த காலத்தில். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் வாயில் வெளிப்பக்கமாக சிவனை தரிசிக்க முற்படும் பொழுது அந்த நந்தியானது மறைந்து காணப்படுகின்றது. அப்பொழுது நந்தனார் அவர்கள் பகவானை பார்த்து கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்கின்றார். பகவானே, உன்னை பார்க்க நான் வரும்பொழுது இந்த நந்தியானது உன்னை மறைத்து நிற்கின்றது, நீங்கள்தான் இதுக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அந்த நந்தியானது எழுந்து நின்று விலகி உட்கார்ந்த இடமாக இன்றும் அந்த இடம் திகழ்கின்றது. இவ்வாறு பக்தனுக்காக விக்கிரகங்களை உயிர் பெறச் செய்து அவர்களுக்கு வழிவகையும் காட்டுகின்றது. இந்த இடம் எங்கு உள்ளது என்றால், திருவாங்கூர் சிவலோகநாதன் ஆலயத்தில் விலகிய நந்தி என்ற பெயரில் இன்றும் அந்த நந்தி எல்லா பக்தர்களுக்கும் அருள்பாலித்த வண்ணம் இருக்கின்றன. இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் பக்தர்களே, சிவபெருமான் எந்த ரூபத்தில் எப்படி எங்கே தரிசனம் கொடுப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் சிவபெருமான் மதுரையில் பல வருடங்களாக பல இடங்களில் பல முறை சித்தர் ரூபத்தில் அவர் மக்களுக்கு காட்சியளித்த வண்ணம் இருக்கின்றார். இதை பற்றி திருவிளையாடல் புராணத்தில் 21வது படலத்தில் மிக அழகாக கூறப்பட்டுள்ளது.
சித்தரூபத்தில் சிவபெருமான் வலம் வருவதை அந்த மக்கள் கண்கூடாக கண்டுள்ளனர். இதனால் சித்தர் என்பவர் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, மனம் போன போக்கில் வாழ்பவர்கள் மனிதர்கள், மனதை கட்டுப்படுத்தி வாழ்பவர்கள் மகான்கள், சித்தத்தின்படி வாழ்பவர்கள் சித்தர்கள். இதனால்தான் பெரியோர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள், சித்தன் போக்கே சிவன் போக்கே என்று மிக அருமையாக சொல்வார்கள். இவ்வாறு பாண்டியன் நாட்டை பல மன்னர்கள் ஆண்டு வந்தாலும் கூன்பாண்டியன் ஆட்சி ஆளுகின்ற சமயத்தில் ஒரு சித்தரானவர் மதுரையில் பல தெருக்களில் சித்து விளையாட்டுகளும் மாயாஜாலங்களும் விளையாடி கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த அரசனுடைய வாயிற்காவலர்கள் அரசனிடம் சொல்லுகின்றனர், இந்த மாதிரி ஒருவர் சித்து விளையாட்டு மாயாஜாலமெல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றார். இதை கேட்ட அரசன் அவரை அரண்மனைக்கு அழைத்து வா என்று சொல்கின்றார். அந்த சித்தர் அவ்வப்போது மறைந்து விடுவார். வாயிற்காவலர்கள் பல நாட்கள் பல முறை அந்த சித்தரை தேடி ஒரு நாள் கண்டுபிடித்து விடுகின்றனர். கண்டுபிடித்தவுடன் சித்தரிடம் போய் சொல்கின்றனர், உங்களை அரசன் அழைக்கின்றார் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது சித்தருக்கு பயங்கரமான கோபம். அரசனுக்கு தேவை என்றால் அரசனை இங்கே வரை சொல், அரசனால் ஆக வேண்டிய காரியம் எனக்கு ஒன்றும் இல்லை என்று கோபத்தோடு சொன்னவுடன் வாயிற்காவலர்கள் அரசனிடம் சித்தர் சொன்ன வார்த்தை சொல்கின்றனர். அரசன் அப்போதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, நாம் பெரிய தவறு இழைத்து விட்டோம், நாம் தான் அவரை தேடி செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து திரும்பவும் வாயிற்காவலர்களுக்கு கட்டளையிடுகின்றார். அந்த சித்தர் எங்கேனும் நீங்கள் சந்தித்தால் அங்கே இருக்கச் சொல்லுங்கள், நானே வந்து பார்க்கிறேன் என்று சொல்கின்றார். இவ்வாறு பல நாட்கள் கழித்து சித்தர் ஆலயத்தில் இருப்பதை உணர்ந்து அரசன் அங்கு வருகின்றார். வந்தவுடன் சித்தருடைய காலில் நமஸ்காரம் செய்கின்றார். அவ்வாறு செல்லும் பொழுது சித்தரானவர் கையில் ஒரு எலுமிச்சை வர வைத்து அரசன் கொடுக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் அரசன் சொல்கின்றார், இந்த மாதிரி சிறிய சித்து வேலையெல்லாம் யார் வேணாலும் செய்வார்கள், உண்மையிலேயே நீங்கள் சித்தர் என்றால் இங்கே பக்கத்தில் உள்ள கல் யானையை கரும்பு தின்ன வையுங்கள் என்று சொல்லுகின்றார். சித்தர் சிரித்து கொண்டே, மன்னா யானை ரெடி, கரும்பு ரெடியா என்று கேட்கின்றார். அந்த காலத்தில் விவசாயிகள் வயலில் முதல் அறுவடை எதுவோ அதை அரண்மனைக்கு கொடுப்பது வழக்கம். இவ்வாறு சித்தரும் மன்னரும் பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் விளைவித்த கரும்பை வெட்டி வண்டியில் கொண்டு போகின்ற காட்சியை பார்க்கின்றனர். உடனே மன்னர் அந்த ஒரு வண்டி கரும்பை இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார். கரும்பும் வந்துவிட்டது, கல் யானையும் இருக்கின்றது. அப்பொழுது சித்தர் சொல்லுகின்றார், யானையே, நீ ரொம்ப நாட்கள் பசியோடு இருக்கின்றாய், உன்னுடைய பசியை ஆற்றிக்கொள் என்று அந்த கல் யானையை தட்டி விடுகின்றார். கல் யானது பீரிட்டு சத்தம் போட்டு எழுகின்றது. அங்குள்ள ஆலயமே அதிர்கின்றது. அது மட்டுமல்ல, பசியோடு ஒரு வண்டி கரும்பு இருக்கின்றது. அந்த கரும்பை அவசரத்தில் சாப்பிடுகின்ற சமயத்தில் பாதி கரும்பு ஜூஸ் வாயுக்குள்ளேயும் பாதி கரும்பு ஜூஸ் வாய் வெளியேயும் ஊற்றி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, உடனே அந்த யானையானது கோபத்தில் மன்னனுடைய கழுத்தில் உள்ள அந்த வெண்மணி பாசியை இழுத்து விடுகின்றது. இதை கண்ட பக்கத்தில் உள்ள மன்னனுடைய படை வீரர்கள் சூலாயுதத்தோடு யானை குத்த செல்கின்றனர். அப்பொழுது மன்னன் அவர்களை தடுத்து விடுகின்றான். பின்னர், மன்னா, என்னுடைய யானையுடைய பசி ஆறவில்லை, திரும்ப கரும்பை கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மன்னன் சாஷ்டாங்கமாக சித்தருடைய காலில் விழுகின்றார். அப்பொழுது சித்தரானவர் உயிர் பெற்ற விக்கிரமாக இருந்த அந்த யானையானது திரும்பவும் அடங்கி அந்த இடத்தில் யானை அமர்ந்து விடுகின்றது. அன்பார்ந்த பக்தர்களே, சிவன் அருளால் அவ்வப்போது எல்லா விக்கிரகங்களிலும் உயிர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது.
அவர்களை பக்தர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய அதிசயங்களை எல்லாம் அவ்வப்போது பகவான் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் மன்னனுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். என்ன வேண்டுமென்றால், மன்னன் திருமணம் ஆகிய பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அந்த பாக்கியத்தை சிவனாக வந்துள்ள அந்த சித்தரிடம் கேட்கின்றார். சித்தரும் அருள்வாளிக்கின்றார். அதன் விளைவாக அவருக்கு விக்கிரபாண்டி என்ற ஒரு குழந்தையும் பிறக்கின்றது. இவ்வாறு பக்தர்களே, எல்லா வல்ல இறைவன் உள்ளார் என்று மரியாதை பக்தி நாம் செலுத்த வேண்டும். ஏனெனில் இறைவன் எந்த ரூபத்திலும் வரலாம் என்பதை எல்லா மக்களும் பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று மதுரையில் மற்றொரு நிகழ்வானது நடக்கின்றது. அது என்னவென்றால், மதுரை என்றாலே சிவபெருமான் நடராஜ ரூபத்தில் உள்ளார். அதாவது எம்பெருமான் ஆடல் வல்லவன் ஆனந்த தாண்டவத்தின் மூலம் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிகழ்த்திய வண்ணம் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய ஆண்டவனுடைய நடனத்தை பார்க்க பக்தர்கள் மிக குறைவாக இருக்கின்றன. இன்றைய காலத்தில் சம்பளத்துக்கு ஆடுபவர்களை பார்க்க மக்கள் அதிகமாக வருவார்கள். ஆனால் அம்பலத்தில் ஆடுகின்ற ஆண்டவனை பார்ப்போம் என்றால் பக்தர்கள் குறைவாகவே வருகின்றனர். இதுதான் கலியுகம் என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு ஆடல் வல்லவன் நடராஜ பெருமான் பல அதிசயங்களை அவ்வப்போது நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். இந்த பகுதியில் ஒரு வித்தியாசமாக, பொதுவாக பகவான் தான் பக்தனுக்கு இரக்கம் காட்டி அவருக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். ஆனால் இங்கு பாண்டிய மன்னன் ராசசேகர பாண்டியன் ஆட்சி காலத்தில் பாண்டிய மன்னன் பகவானை பார்த்து இரக்கம் காட்டி பிரார்த்தனை செய்கின்றார். அதாவது ராசசேகர பாண்டியனுக்கு 63 கலைகள் தெரியும். 64வது கலை நடனக்கலை. அந்த கலை ஆண்டவன் செய்த கலையானதால் அதை கற்காமல் இருந்துவிட்டான். இத்தகைய நடனக்கலையானது தமிழ்நாட்டில் 5 சபைகளில் சிவபெருமான் மிக அழகாக ஆடியுள்ளார். அதாவது சிதம்பரத்தில் கனக சபை என்றும், குற்றாலத்தில் சித்திர சபை என்றும், திருவேலங்காட்டில் ரத்தன சபை என்றும், நெல்லையில் தாமிர சபை என்றும், மதுரையில் வெள்ளி சபை என்றும் இத்தனை சபைகளில் பகவான் மிக அருமையாக நடனம் புரிந்துள்ளார். அதாவது 5வது சபையில் வெள்ளி சபையில் பகவான் எதற்காக உயிர் பெற்று விக்கிரமாக மாறி கால் மாறி ஆடிய நிலையில் இன்றும் காட்சி தருகின்றார். இதனுடைய பின்னணி வரலாறு என்ன என்று பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக காணப்படுகின்றது. பாண்டிய மன்னன் 64வது கலையான நடனக்கலையை கற்க வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் வெள்ளி சபையில் சென்று நடராஜ பெருமானை வழிபட்டு அவர் நடனக்கலை ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பயிற்சி செய்யும் பொழுது பாண்டிய மன்னனுடைய காலானது வலி அளிக்கின்றது. இந்த வலியை பொறுத்து கொண்டு வெள்ளி சபையில் தினசரி வழிபாடு செய்யும் பொழுது பகவானை, எத்தனை ஆண்டுகளாக இந்த ஒரு பக்க காலால் நீ நின்று கொண்டு ஆடிக்கின்றாய், உனக்கு கால் வலிக்காதா? தயவு செய்து எனக்காக நீ கால் மாறி ஆடமாட்டாயா என்று பிரார்த்தனை செய்கின்றார். இவ்வாறு பல நாட்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார். அதே ஒன்று இதே சிவராத்திரி தினத்தன்று 4 கால் பூஜை முடித்த பின்னால் பாண்டிய மன்னன் ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வருகின்றார். ஆலயத்தின் வெள்ளி அம்பலத்தின் முன்னால் விட்டிருக்கும் நடராஜ பெருமானிடம் விக்கிரகத்தினிடம் அவர் பேசுகின்றார். பகவானே, எனக்காவண்டி நீங்கள் கால் மாறி ஆட வேண்டும், இல்லையென்றால் என் தலையை வெட்டி உங்களுடைய காலில் வைத்து விடுவேன் என்று மன்றாடி பிரார்த்தனை செய்து கொண்டு கத்தி எடுக்கின்றார். அப்பொழுது பகவான் யாருக்குமே
கால் மாறி ஆடாத அந்த நடராஜ பெருமான் பக்தனுக்காண்டி உயிர் பெற்ற விக்கிரகமாக மாறி கால் மாறி ஆடியதாக வரலாறுகள் இன்றும் கூறப்படுகின்றது. இன்றும் பக்தர்கள் யாரேனும் மதுரைக்கு சென்றால் வெள்ளியம்பலத்தில் உள்ள நடராஜ பெருமானை பார்த்தால் கால் மாறி ஆடிய நிலையில் இன்றும் காட்சியளித்து கொண்டு இருக்கின்றார். பக்தர்களே, ஆண்டவன் தரிசனத்திற்கும் அதிசயத்திற்கும் அன்பு ஒன்றே போதும். அன்பால் எதையும் சாதிக்க முடியும். இதன் காரணமாகத்தான் பெரியோர்கள் அன்பே சிவம் என்று கூறுகின்றனர். இத்தகைய அன்பால் ஆண்டவனை அனைத்த பெருமை கண்ணப்ப நாயனாரையே சேரும். கண்ணப்ப நாயனார் அவர்கள் ஆந்திரத்தில் உள்ள கடப்பா மாவட்டத்தில் உடுப்பூர் என்ற கிராமத்தில் அவர் நாகன் என்ற தம்பதியருக்கு மகனாக பிறக்கின்றார். அவருடைய தொழில் வேட்டுவ தொழில். அம்பு விடுவதில் வல்லவராக இருக்கின்றார். அவர் வனத்தில் வசிக்கின்ற காரணத்தினால் வனத்தில் ஒரு மண்டபத்தில் சிவலிங்கம் இருக்கின்றது. அந்த இறைவனுடைய பெயர் குடும்பித்தேவர். அவருக்கு தினசரி ஒரு பூஜாரி பூஜை செய்கின்றார். அவருடைய பெயர் சிவகேச ஆச்சாரியார் என்று அழைக்கப்படுகின்றனர். இவ்வாறு அந்த பூஜாரியான ஒரு சிவலிங்கத்திற்கு பூஜை செய்கின்றார். இதை கண்ணப்ப நாயனார் பார்க்கின்றார். பார்த்தவுடன் நாமளும் அவருக்கு பூஜை பண்ண வேண்டும் என்ற இயக்கத்தோடு இருக்கின்றார். ஆனால் கண்ணப்ப நாயனாருக்கோ மந்திரம் தெரியாது, தந்திரங்கள் தெரியாது, சாஸ்திரங்கள் தெரியாது, பூஜை தெரியாது. ஆனால் அவரிடம் இருப்பது மிகப்பெரிய அன்பு, பாசம், நேசம். இந்த அன்பால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு நினைப்போடு அவருக்கு தெரிந்த பூஜை முறைகளை சிவபெருமானுக்கு செய்கின்றார். அவருடைய பூஜையை கண்டு சிவபெருமான் உயிர் பெற்று விக்கிரமாக திகழ்ந்து ஒரு கண்ணில் இரத்தம் வருகின்றது. சிறிதும் தாமதிக்காமல் கண்ணப்ப நாயனார் அவர்கள் தன்னுடைய கண்ணை தோண்டி அந்த லிங்கத்தின் மேல் வைக்கின்றார். அன்பார்ந்த பக்தர்களே, எந்த அளவுக்கு ஒரு அன்பை காட்டுகின்றார் பாருங்கள். கண்ணப்ப நாயனாரை பார்த்தவுடன் மற்ற நாயன்மார்கள் அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர் இவர்களெல்லாம் பயந்து நடுங்குகின்றனர். ஏனென்றால் கண்ணப்பனாருடைய அன்புக்கு இவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அன்பாக பொழிந்த காரணத்தினால் அந்த அன்பினால் உயிர் பெற்ற விக்கிரமாக திகழ்ந்து கண்ணப்பன் நாயனாருக்கு மட்டுமல்ல, அங்குள்ள எல்லா பக்தர்களுக்கும் அவர் காட்சியளித்த வண்ணம் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். இவ்வாறு இதனால்தான் அன்பால் எது சாதிக்க முடியும் என்பதற்கு காரணத்துக்காகத்தான் வள்ளலார் பெருமான் அன்பென்னும் பிடியுள் அகப்படும் மலை என்று அன்றே அவர் பாடிச் சென்றார். இவ்வாறு பக்தர்களே, இன்று சிவனருளால் உயிர் பெறும் விக்கிரகம் வரலாற்றை சிவராத்திரி சமயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் புண்ணியம் செய்தவர்கள். நந்தி புழுதின்றது, கண்ணப்ப நாயனார், விலகிய நந்தி, கரும்பு தின்ற யானை, கால் மாறி ஆடிய ஆடல் அரசன், இதுபோன்ற இன்றும் நமக்கு தெரியாமல் எண்ணற்ற இடங்களில் எண்ணற்ற அதிசயங்கள் ஆண்டவன் நடத்தி கொண்டே இன்றும் இருக்கின்றார் என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள். இதனால் பகவான் எல்லா சமயங்களில் நம்மை பார்த்து கொண்டும் நம்மை காத்து கொண்டும் இருக்கின்றார் என்பதை மனதில் கொண்டு தினசரி வாழ்க்கையில் எல்லோரும் எப்போதும் தூய்மை பக்தி பிரார்த்தனை செய்து எல்லோரும் பிரகாசத்தோடு வாழ வேண்டி எல்லா வல்ல சிவபெருமானை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தஷத் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.